63 நாயன்மார்களின் வரலாற்று சித்திரங்கள். 16வதாக திரு முருக நாயனார். அந்தணர் குலம். பூசை நாள் வைகாசி மாதம் மூலம் நட்சத்திரம். அவதார தலம் திருப்புகலூர். முக்தி தலம் நல்லூர் பெருமணம். நன்னிலம் என்னும் நல்லூருக்கு அருகாமையில் அமைந்துள்ளது திருப்புகலூர். வர்த்தமானீஸ்வரர் சிவாலயம் இங்கே அமைந்துள்ளது. பழம்பெரும் புகழ்பெற்ற திருத்தலம் இது. பொதுவாக மானிடர்கள் யாவரும் கடந்த காலத்தை எண்ணி கவலைப்படுவதும் எதிர்காலத்தை பற்றி பயப்படுகிறவர்களாகவுமே வாழ்க்கையை கழிக்கின்றனர். அவர்களுக்கு இன்றைய பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட மனித இனத்தின் இன்றைய தேவைகளை பூர்த்தி செய்யும் இறைவனாக திருப்புகலூரில் எழுந்தருளியவர்தான் வர்த்தமானீஸ்வரர். வர்த்தமானம் என்பது நிகழ்காலத்தை குறிக்கும் சொல். இங்கு லிங்க ரூபமாக அருள் பாலிக்கிறார் வர்த்தமானீஸ்வரர். தங்களின் தற்போதைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டுமெனின் வர்த்தமானீஸ்வரர் வழிபாடு உடனடி தீர்வாக அமையும். இத்திருத்தலத்திற்கு அருகில் உள்ளது அக்னீஸ்வரர் ஆலயம். ஒரு காலத்தில் அக்னி பகவான் தனது பாவங்களால் துன்புற்றார் என்றும் திருப்புகலூரில் தவம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் பாவ விமோசனம் கிடைக்கும் என்ற அறிவுரையால் அக்னி பகவான் திருப்புகலூரில் தவமிருந்து சிவபெருமானை வழிபட்டார் என்றும் தவத்திற்கு பலனாக இறைவனும் அவரது பாவங்களை நீக்கினார் என்பதும், அதனால்தான் சிவபெருமான் இங்கு அக்னீஸ்வரர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார் என்பதும் ஒரு புராண வரலாறு. ஆக இந்த திருப்புகலூருக்கு இவ்வளவு சிறப்புகள் உண்டு. இந்த திருத்தலத்தில் அந்தணர் குலத்தில் உதித்தவர்தான் திரு முருக நாயனார். இளமை முதற்கொண்டே இவர் சிறந்த சிவபக்தனாக விளங்கினார். வீடு பேறு அடையும் பேரின்பத்தை இவர் சிவனடியார்களுக்கு செய்யும் தொண்டின் மூலம் அடையலாம் என்பது இவரின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அன்றாடும் இவர் வைகரையில் எழுவார், நீராடுவார், திருநீர் அணிவார், நறுமலர்களை பறித்து மாலையாக்கி தேவார திருப்பதிகங்களை பாடி மலர் மாலைகளை இறைவனுக்கு சூட்டும் இறை கைங்கரியத்தை செய்து வந்தார். மலர்களை தேடி நந்தவனம் செல்வார். மந்தாரை, கொன்றை, சண்பகம் முதலிய கோட்டு பூக்களையும் நந்தியாவட்டம், அலரி, முல்லை, சம்பங்கி, ஜாதிமல்லி முதலிய கொடி மலர்களையும் தாமரை, நீலோர்பவம், செங்கழுநீர் முதலிய நீர் பூக்களையும் பறித்து அவைகளை இண்டை மாலை, பக்தி மாலை, கொண்டை மாலை, சரமாலை, தொங்கல் மாலை என்று பல்வகையான மாலைகளாக தொடுத்து அவை அனைத்தையும் இறைவனுக்கு சாற்றுவார். தனது இறை கைங்கரியத்தை அவர் அத்துடன் நிறுத்திக் கொள்ளவில்லை. அடியார்களுக்கு அமுதமும் ஆடையும் அளித்து ஆனந்தப்படுவார். சிவனடியார்கள் சிந்தை கொளிர்ந்து தங்கி செல்ல மடம் ஒன்றை கட்டினார். அக்காலத்தில் மன்னர்களும் செல்வந்தர்களும் வணிக நிமித்தம் பயணிக்கும் பயணிகளுக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படும் வண்ணம் சாவடிகளையும் சத்திரங்களையும் கட்டி வைத்தார்கள். சாவடிகளில் தங்கும் வசதியும் சத்திரங்களில் அன்னமும் வழங்கப்பட்டன. இதேபோல் சிவனடியார்களுக்கு பயன்படும் வண்ணம் பக்தர்கள் கூடும் மடத்தை கட்டினார் முருகநாயனார். இத்திருமடத்திற்கு திருஞான சம்பந்தர், அப்பர் சுவாமிகள், திருநீலனக்கர், சிறு தொண்டர் போன்ற சன்மார்க்க தொண்டர்கள் எழுந்தருளி இருக்கிறார்கள். முருகநாயனார் திருஞான சம்பந்தரின் தொண்டராக இருந்து அவருக்கு அமுதும் இடமும் அளித்து போற்றி இருக்கிறார். சிவபிரானின் மறு வடிவமாகவே திருஞான சம்பந்தரை முருகநாயனார் பாவித்தார். முருகநாயனார் திருநல்லூரில் நடந்த திருஞான சம்பந்தரின் பெருமணத்திலே கலந்து கொள்ளச் சென்றார். மணமுடித்த திருஞான சம்பந்தருக்கு இறைவன் ஒரு பேரொளியை காட்டினார். அந்த பேரொளியில் திருஞான சம்பந்தர் கலந்தார். முருகநாயனாரும் அவ்வொளியிலேயே சங்கமம் ஆனார். அப்படியே இறைவன் திருவடி நிழலை அடைந்தார். முருகநாயனார் திருமுருகநாயனார் என்று போற்றப்பட்டார். முருகனுக்கு அடியேன் ஓம் நம சிவாயா. சிவாய நமவோம். எழுத்து வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுச்சாமி ஸ்ரீவித்யன். இணை தயாரிப்பு அடியார்க்கும் அடியேன். ஓம் நமோ நாராயணா. திருமதி சண்முக பிரியா. இயக்கம் நம சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. ஓம் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராய. ஓம் நமோ ஸ்ரீ ராகவேந்திரரின் ராஜ இந்திர பிரவீன். அடுத்து 63 நாயன்மார்கள் வரிசையில் திரு ருத்ர பசுபதி நாயனார். திருச்சிற்றம்பலம்.
அன்பார்ந்த மெய்யன்பர்களே, எனது இந்த இறைபணி மென்மேலும் தொடர தாங்களும் தங்களின் சுற்றத்தாருடன் பகிர்ந்து அவர்களையும் ஒரு லைக், ஒரு கமெண்ட் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பெற்றுத் தருமாறு பணிவன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். முத்தமிழ் கலை களஞ்சியம் சேனலின் தொலைபேசி எண் 7200105646. நன்றி. சுபம்.